வணக்கம். நான் உங்க தங்கம் டெய்லர். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு ப்ளவுஸ் கட்டிங் தான் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 40லேருந்து 42 இன்ச்சு அளவு இருக்கிற மாதிரியான ஒரு ப்ளவுஸ் கட்டிங் தான். ப்ளவுஸில் அளந்து தான் நான் கட் பண்ண போகிறேன். இது வந்து லைனிங் ப்ளவுஸு. நம்ம சாதா ப்ளவுஸும் இதே மெத்தடில் தான் கட் பண்ணுவோம். இதில் எதுவுமே சேஞ்ச் இருக்காது. நம்ம சேனலில் ஏற்கனவே 4 மடிப்பில் போட்டு கட் பண்ணக்கூடிய ப்ளவுஸ் கட்டிங் நிறைய இருக்குது. இருந்தாலும் புதுசாக வரக்கூடியவங்க எப்படி கட் பண்ணுவீங்க, வீடியோ அப்லோட் பண்ணுவீங்கன்னு கேட்குறதுனால இந்த வீடியோ வந்து எடுத்திருக்கேன். இப்போ நான் வந்து அளவு ப்ளவுஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதில் அளந்து தான் நம்ம வந்து முதல்ல லைனிங்கில் கட் பண்ண போகிறோம். அதுக்காக லைனிங்கை முதல்ல எடுத்துக்கிடலாம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் செக் பண்ணணும். லைனிங் எந்த அளவு இருக்குது, நமக்கு அந்த ப்ளவுஸ் மெயின் கிளாத் இருக்குல்லையா, அதுவும் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத அளந்து பார்த்துடணும். கிட்டத்தட்ட 1 மீட்டர் இருந்தால் தான் நமக்கு தைக்கிறதுக்கு சரியாக இருக்கும். அதனால் எனக்கு ஏதோ கொஞ்சம் சந்தேகம் வந்த மாதிரி இருந்தது. அதனால் அளந்துக்கிட போகிறேன். கிட்டத்தட்ட ஒரு 95 பாயிண்ட் தான் இருக்குது இந்த ப்ளவுஸ். அதனால் இது போதும், ஓரளவுக்கு நம்ம தைக்கலாம். ரொம்ப ஒன்றும் வித்தியாசம் வராது. ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டேன். லைனிங் வந்து 1 மீட்டர் இருக்குது. இதை நம்ம முதல்ல எங்கே அளக்கணும், எங்கே கட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போ நான் ப்ளவுஸோட முதுகு பக்கத்தை வந்து எடுத்து வச்சுருக்கேன். மேல் பக்கத்தில் தான். ஷோல்டர் வந்து அவங்க உடுத்தின ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் முன்பக்கம் இல்லைன்னா பின்பக்கம் இங்கேயே கொஞ்சம் மடிஞ்ச மாதிரி இருக்கும். அதை வந்து சரியாக ஷோல்டர் பாயிண்ட்டை எடுத்து வச்சுடுங்க. எடுத்து வச்சுட்டு அதில் இருந்து நம்ம ப்ளவுஸோட உயரம் எந்த அளவுக்கு வருது அப்படிங்கிறத டேப் வச்சு அளந்து பார்த்தோம்னா கரெக்டாக தெரிஞ்சிடும். 14.25 இருக்குது. நான் வந்து இது கூட 1/4 இன்ச்சு சேர்த்து 14.5 தான் வச்சு தைக்க போகிறேன். அதனால் 14.5 அளவை வந்து நம்ம ஒரு பக்கம் ஞாபகத்தில் வச்சுடுவோம். அதுக்கப்புறமா மார்பு சுற்றளவு வந்து நம்ம எடுக்கணும். இப்போ நம்ம வந்து பின்பக்கமும் இந்த மாதிரி அளந்துக்கிடலாம், முன்பக்கமும் அளக்கலாம். எங்கே அளந்தாலுமே ஒரே மாதிரி அளவுகள் தான் வரப்போகுது. இப்போ இந்த மாதிரி முதுகை வந்து ரொம்ப விரிக்காமல் ஒரு பக்கத்தில் இருந்து ஆம்கூல் பக்கத்தில் டேப்பை வச்சுட்டு இன்னொரு பக்கம் வரைக்கும் டேப்பை வச்சு பார்க்கணும். ரொம்ப விரிக்கக்கூடாது. ஏன்னா நம்ம இது வந்து உடுத்தின ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால அப்படி விரிக்க விரிஞ்ச மாதிரி வரும். அதனால் நார்மலாக வச்சுட்டு பார்க்கலாம். எனக்கு வந்து 20.5 இன்ச்சு வந்திருக்கு. அப்போ ஒரு பக்கத்துக்கு கணக்கு பண்ணுங்களா, ஒரு பக்கத்துக்கு 10.25 வரும்னு வைங்க. அப்போ உள்பக்கமும் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். உள்பக்கம் அந்த தையலுக்கு உள்ளே இருந்து இந்த மாதிரி அந்த தையல் இருக்க இடத்துல இருந்து அந்த ஊக்குப்பெட்டி தைச்சிருக்கோம் இல்லையா, அது முடிகிற இடம் வரைக்கும் அளந்தோம் அப்படின்னா 10 இன்ச்சு வருது. நம்ம வந்து நல்லா இழுத்து பிடிச்சோன்னா 10.25 இன்ச்சு வரும். நார்மலாக அளந்தோன்னா 10 இன்ச்சு. அதுக்கப்புறம் தையலுக்கு வெளியில் இருக்கக்கூடிய அளவையும் கணக்கு பண்ணணும். அந்த தையலுக்கு வெளியில் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா விடும் பாருங்க, அது வந்து ஒரு 1.5 இன்ச்சு இருக்கிற மாதிரி பார்க்கணும். பின்பக்கம் அளந்ததை விட முன்பக்கம் ஒரு 1/4 இன்ச்சு கம்மியாக தான் வரும். ஏன்னா நம்ம வந்து நடுவில் கட் பண்ணி ஊக்குப்பட்டி வீப்பட்டிலாம் வைப்போம். அதனால் அதுவும் அளக்கிறது நான் வந்து ஊக்குப்பட்டி பக்கத்தில் தான் உள் பக்கத்தில் அளந்துக்கிடுவேன். 2 பக்கமுமே நம்ம அளக்கிறது ஈக்குவலாக தான் வரும். இப்போ நம்ம எந்த அளவு அளந்தோமோ அதை வந்து நம்ம ஒரு கணக்கில் வச்சிடலாம். அதுக்கப்புறம் வந்து 4ஆக மடித்து போடும்போது 1.5 இன்ச்சு அதிகமாக எடுத்து நம்ம வந்து கட் பண்ணணும். அப்போ நமக்கு வந்து ஒரு பக்கத்துக்கு ஒரு 10.25 இன்ச்சு எடுத்துருக்கோன்னு வைங்க, அது கூட 1.5 இன்ச்சு சேர்க்கணும். சேர்க்கும்போது நம்மளுக்கு ஒரு 11.25 இன்ச்சு வரும். அந்த 11.25 இன்ச்சு இந்த லைனிங்கில் நான் வந்து மார்க் பண்ணிட போகிறேன். ஒரு பக்கம் விளிம்பு பகுதி எக்ஸ்ட்ரா நிற்கு. ஒரு பக்கத்தில் வந்து அப்படியே 2ஆக மடிச்சுட்டு இதில் நான் வந்து ஒரு 11.25 இருக்கிற மாதிரி மேலேருந்து கீழே வரைக்கும் சரியாக மார்க் பண்ணலை, மடித்து போட்டிருக்கேன். இப்போ இந்த 11.25 இன்ச்சு அப்படியே வந்து நீளமாக கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ இது வந்து 2 மடிப்பாக மடித்து போட்டிருக்கோம் இல்லையா, அந்த பக்கத்தில் இருக்கிறது வந்து கைக்கு கட் பண்ணுறதுக்காக எடுத்து ஒரு பக்கம் வச்சிடலாம். நான் கட் பண்ணுறது வந்து நேர் பீஸ் கட்டிங், அதனால் இந்த மாதிரி நம்ம 4ஆக மடித்து போட்டு ரொம்ப ஈஸியாக கட் பண்ணிடலாம். இப்போ 2 மடிப்பாக இருக்கிறத மறுபடியும் அப்படியே நீல வாக்கில் இருக்கிறத குறுக்க ஒரு மடிப்பு மடிக்கலாம். மடித்து பார்த்தோம் அப்படின்னா இந்த வெளிப்பக்கத்தில் பாருங்கள் 4 பீஸ் இருக்கும். இதான் 4 மடிப்பில் மடித்து கட் பண்ணுறது. இந்த மடிப்பு பகுதியில் பார்த்தீங்கன்னா 2 பக்கமும் மடிப்பு பகுதியாக இருக்கும். மடிப்பு பகுதியில் தான் நெக்கோட அளவுகள் வந்து மார்க் பண்ணுவோம்லே, அதனால் அந்த மாதிரி மடித்து வச்சாச்சு. இப்போ மேலே இருக்க பீஸ் வந்து ஒரு 16.5 இன்ச்சு வர்ற மாதிரி நான் வந்து மார்க் பண்ணிவிட போகிறேன். கீழே இருக்கக்கூடிய அந்த பீஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஏன்னா அந்த 1 மீட்டர் கிளாத் அப்படிங்கும்போது நீளம் அதிகமாக வரும். நமக்கு மேலே இருக்க பீஸில் தான் அந்த உயரத்தை வந்து சரியாக மடிச்சிருக்கோம். 16.5 இன்ச்சு வர்ற மாதிரி எங்கேயாவது கிராஸாக இருந்ததுன்னா அதை அட்ஜஸ்ட் பண்ணி 2 பக்கமும் மார்க் பண்ணி கோடு போட்டு விட்டுடலாம். கீழே இருக்கிறது எக்ஸ்ட்ரா நம்ம கட் பண்ணி எடுப்போம். அது பட்டிக்கெல்லாம் தைக்கிறதுக்கு தேவைப்படும். அதனால் வேஸ்ட் ஆகாது. இந்த மாதிரி நம்ம வந்து மேலே வந்து சரியான அளவுகள் வச்சு கட் பண்ணும்போது ரொம்ப கரெக்டாக துணி வரும். எக்ஸ்ட்ரா கழிஞ்சு போகாத அளவுக்கு இருக்கும். அதனால் இந்த மாதிரி நான் வந்து கட் பண்ணுவேன். ஐடியா நல்லா இருக்கா அப்படிங்கிறத கரெக்டாக சொல்லுங்கள். இப்போ நெக்கோட அகலம் வந்து பார்க்கணும் இல்லையா, முன்பக்கம் அந்த ஊக்குப்பட்டி இருக்குது பாருங்கள், அதுலேருந்து நான் அந்த மாதிரி டேப் வச்சு மடித்து பார்த்தேன் அப்படின்னா நம்மளுக்கு 2.5 இன்ச்சு 2.25 இன்ச்சோ எதுவாக இருந்தாலும் இந்த இடத்துல கரெக்டாக தெரிஞ்சிடும். இந்த நெக்கோட அகலம் வந்து 2.5 இன்ச்சு இருக்குது. அதுக்கப்புறமா இந்த மாதிரி வலது பக்கத்தில் அந்த நெக்கை வந்து
டேப் வச்சு பார்த்து நம்ம அளந்தோம் அப்படின்னா உயரத்தை அளக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நான் இந்த மாதிரி தான் அளப்பேன். இதில் வந்து நம்மளுக்கு ஒரு 5.25 இன்ச்சு உயரம் வந்து இருக்குது. 6 இன்ச்சு இருக்குது, ஆனால் 1/4 இன்ச்சு கம்மி பண்ண சொல்லிட்டாங்க. அதனால நான் 5.25 இன்ச்சு உயரம் வந்து ஞாபகத்தில் வச்சுருக்கேன். அதையும் அளந்தாச்சு. அதுக்கப்புறமா ஆம்கூல் உயரம் வந்து அளக்கணும். இந்த ஆம்கூல் ரவுண்டு வரையும் இல்லையா, அதுக்கு முதல்ல இந்த உயரத்தை அளந்துட்டு அதுக்கப்புறமா ரவுண்டு வரைஞ்சு சொன்னால் தான் சரியாக வரும். ஷோல்டர்லேருந்து இந்த டேப்பை நேரே பிடிச்சிட்டு அந்த ஆம்கூல் வந்து எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல மடித்து பிடிச்சோம் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி அளவுகள் வந்து வரும். இவங்களுக்கு வந்து ஒரு 5.25 இன்ச்சு வருது. அந்த 5.25 இன்ச்சை நம்ம வந்து ஞாபகத்தில் வச்சுடலாம். ஒரு சில பேருக்கு வந்து ஆம்கூல் ரவுண்டு கொஞ்சம் பெருசாகவும் வரும். ஒவ்வொரு ப்ளவுஸை பொறுத்து நம்ம அளக்கும் போதே நமக்கு தெரிஞ்சிடும். இதில் வந்து 5.25 இன்ச்சு இருக்குது. இப்போ நான் அளந்திருக்க அளவுகளை மார்க் பண்ணிட போகிறேன். இப்போ இந்த மேலே ஷோல்டர் இருக்கு இல்லையா, அதில் இருந்து 2.5 இன்ச்சு அகலம் மார்க் பண்ணி ஒரு 6 இன்ச்சு உயரம் மார்க் பண்ணிவிட்டு அந்த உயரம் மார்க் பண்ணியிருக்க இடத்துல 2.5 இன்ச்சு அகலம் மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாக்ஸ் வந்து வரைஞ்சி விட்டுவிட போகிறேன். அதுக்கப்புறமா ஷோல்டர் வந்து 2.5 இன்ச்சு இருந்து அது கூடால 3/4 இன்ச்சு அதிகமாக சேர்க்கணும். அப்போ 2.5 3/4 வந்து 3.25 இன்ச்சு. அந்த 3.25 இன்ச்சை இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கேன். ஆம்கூல் உயரம் அளந்தோம் பாருங்க, அதை வந்து இதில் 5.25 இன்ச்சு உயரத்தை ஷோல்டர்லேருந்து கீழே மார்க் பண்ணி அதில் சென்டர்லேயும் ஒரு மார்க் பண்ணிக்கிடணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து அந்த வளைவு எடுக்கிறதுக்கு சரியாக இருக்கும். அதே மாதிரி அந்த வெளிப்பக்கத்துலேயே 5.25 இன்ச்சை மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாக்ஸாக வரைஞ்சிட்டேன். அடுத்தது நம்மளுக்கு வந்து அந்த முன்பக்கம் அந்த கழுத்து ரவுண்ட் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம இந்த மாதிரி வச்சு லைட்டாக செக் பண்ணிடலாம். ஷோல்டருக்கு தையல் போகிறத கவனிச்சிட்டு இந்த வளைவுகள் வந்து எந்த இடத்துல வருது அப்படிங்கிறத நம்ம கவனித்தோம் அப்படின்னாலும் நெக்கோட அளவை ஈஸியாக பார்த்துடலாம். அதே மாதிரி அந்த நெக்கில் இருந்து கீழே பட்டி ஜாயிண்ட் ஆகியிருக்க இடம் இருக்குது பாருங்க, அந்த இடத்துல ஒரு மார்க் வந்து நான் போட்டிருக்கேன். எதுக்காக அப்படின்னா இந்த முன்பக்கம் அந்த மார்போட சைஸ் வந்து நம்ம கட் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு இந்த மாதிரி மார்க் பண்ணால் சரியாக இருக்கும். அதே மாதிரி ஷோல்டரில் இருந்து மெயின் டாட்டையும் பிடிச்சிட்டு இந்த பாயிண்டில் வந்து நான் மார்க் பண்ணி விட்டுருக்கேன். ஷோல்டரில் சென்டர் பகுதியில் வர்ற மாதிரி வரும். ஒவ்வொருத்தருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசமாக வரும். இந்த மாதிரி வரும். மார்க் பண்ணிட்டேன். மார்போட மெயின் டாட்டோட உயரம் வந்து 13 இன்ச்சு வந்திருக்கு. நம்மளுக்கு அந்த பட்டியில் மார்க் பண்ணோம் பாருங்க, அதில் வந்து 11 இன்ச்சு இருந்தது. 1 இன்ச்சு அதிகமாக சேர்க்கணும். 1 இன்ச்சு அதிகம் சேர்த்தோம் அப்படின்னா 12 இன்ச்சு வரும். அதே மாதிரி அந்த இடுப்பு பக்கம் வெளிப்பகுதி இருக்கு இல்லையா, அதுலேயே நம்ம மெயின் டாட்டில் இருந்து 1 இன்ச்சை கம்மி பண்ணி வெளிப்பக்கத்தில் மார்க் பண்ணணும். அப்போ நம்மளுக்கு உள்பக்கமும் வெளிப்பக்கமும் 12 இன்ச்சு வரும். சென்டரில் அந்த மெயின் டாட்டோட உயரம் வந்து 13 இன்ச்சு. இதுதான் நமக்கு நிறைய பேருக்கு ஒரே மாதிரி அளவுகள் வரும். ஒரு சில பேருக்கு மட்டும்தான் கொஞ்சம் மார்போட உயரம் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு வந்து இன்னும் அந்த டாட்டோட உயரம் அதிகமாக வரும். அப்போ நம்ம வந்து பட்டி தனியாக கட் பண்ணி ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நிறைய 100க்கு ஒரு 95 ப்ளவுஸுக்கு நம்ம இந்த மாதிரி தான் மார்க் பண்ணுவோம். எந்த கம்ப்ளைண்ட்டுமே இருக்காது. அதே மாதிரி ஆம்கூல் ரவுண்டே மார்க் பண்ணிவிட்டு அதிலேருந்து உள்பக்கமாக ஒரு 1/2 இன்ச்சுக்கு ரவுண்டு வந்து வரைஞ்சிருக்கேன். அது வந்து நம்மளுக்கு கைக்குழி கட் பண்ணுறதுக்காக. மார்போட டாட்டெல்லாம் எப்படி நம்ம பிடிக்கிறது அப்படிங்கிறத அளக்கலாம். இந்த மாதிரி அந்த ஊக்குப்பட்டி ஜாயிண்ட் ஆகிருக்க இடத்துலேருந்து ஒரு 1/4 இன்ச்சுக்கு டாட்டை வந்து இந்த டேப் வந்து வெளியில் விட்டுட்டு அந்த மெயின் டாட் எந்த இடத்துல வருதோ அதை அளக்கணும். 4 இன்ச்சு அகலம் வந்து வந்திருக்கு. அதுக்கப்புறமா இந்த 3வது டாட் இருக்குது பாருங்கள், அதை நான் உள்பக்கத்தில் அளந்துக்கிட போகிறேன். எந்த இடத்துல இருந்து தையல் இருக்கோ அதுலேருந்து டாட்டு முடியிற இடம் வரைக்கும் அளந்துக்கே ஒரு 4.25 இன்ச்சு வருது. சென்டர் டாட் வந்து நார்மலாக ஒரு 2.5 இன்ச்சு வரும். அதுக்கப்புறமா இந்த மெயின் டாட்டை உள்பக்கத்தில் எடுத்து அதோட அகலமும் உயரத்தையும் இந்த மாதிரி அளக்கணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி அளவுகள் வந்து மாறுபடும். அளவு ப்ளவுஸ் தந்திருக்காங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இப்போ நான் வந்து அந்த ஊக்குப்பட்டியெலாம் தைப்போம் இல்லையா, அந்த இடத்துலேருந்து டேப்பு வச்சு நான் வந்து அகலம் மார்க் பண்ணி 4 இன்ச்சுக்கு அகலம் மார்க் பண்ணியிருக்கேன். அதை வந்து அந்த இடத்துல ஒரு 2.25 இன்ச்சு உயரம் இருந்தது டேப், அந்த டாட்டோட உயரம். அதையும் மார்க் பண்ணிவிட்டு இப்போ அந்த மார்க் சென்டர் மார்க் இருக்கு இல்லையா, அதிலேருந்து அந்த பக்கம் இந்த பக்கம் 2 பக்கத்துலேயும் நான் வந்து 1.25 இன்ச்சு அகலத்துக்கு மார்க் பண்ணி அந்த கோடெல்லாம் ஒரே இடத்துல வர்ற மாதிரி இணைச்சி விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த 2வது டாட் வந்து நெக்கில் இருந்து பட்டியோட உயரம் எந்த அளவு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு கரெக்டாக சென்டரில் நான் வந்து மார்க் பண்ணி ஒரு 2.5 இன்ச்சுக்கு உயரத்தை மார்க் பண்ணி விட்டுருக்கேன். 3வது டாட் வந்து நம்ம பாக்ஸ் வரைஞ்சிருந்தோம் பாருங்க ஆம்குள்ள, அதில் வந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு வெளியில் வர்ற மாதிரி ஒரு புள்ளி வச்சுட்டு அதில் வந்து நம்ம டேப் வச்சு இந்த மாதிரி கிராஸாக பிடிச்சி ஒரு 4.25 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி விட்டோம்னா சரியாக இருக்கும். இதே மாதிரி தான் வரும் நம்ம கட் பண்ணி தைக்கும்போது. அதனால் உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் தான் அந்த இடத்துல கொடுத்துருக்கேன். பாக்ஸிலேருந்து ஒரு 1/2 இன்ச்சுக்கு வெளியிலேருந்து அப்படியே கிராஸாக எடுத்தாலே போதும். இப்போ நம்மளுக்கு 2 டாட் வந்து 1/4 இன்ச்சு அகலத்தில் வரும். அந்த மெயின் டாட் மட்டும்தான் 1.25 இன்ச்சு அகலத்தில் வரும். இப்போ மார்க் பண்ணியாச்சு.
எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். முதல்ல வந்து 4 பீஸையும் சேர்த்து இந்த இடத்துல கட் பண்ணிக்கிட போகிறேன். மேலே உள்ள பீஸுக்கு வந்து கொஞ்சம் பிசுறு இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால் அதையும் சேர்த்து கட் பண்ணிவிட்டேன். அந்த கீழே வெட்டி கழிச்சோம் பாருங்க, அது வந்து நமக்கு பட்டிக்கு தேவைப்படும், அதனால் ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா மேலே இருக்க அந்த 2 மடிப்பு இருக்குது பாருங்கள், அதை மட்டும் நான் அந்த பட்டி வரைஞ்சிருக்கோம் பாருங்கள், அதை கட் பண்ணியிருக்கேன். தெரியாமல் 4 பீஸையும் சேர்த்து இந்த பட்டியோட சேர்த்து கட் பண்ணிடாதுங்க, அதுக்கப்புறம் வந்து மொத்தமாக வேஸ்ட் ஆயிரும். இப்போ அந்த பட்டியிலேருந்து ஒரு 1 இன்ச்சு அளவுக்கு வெளிப்பக்கத்தில் அதை வெட்டி எடுத்து வேஸ்ட்டு தான் வெளியே போட்டுட்டேன். அது எதுக்காக அப்படின்னா, நம்ம வந்து பட்டி வந்து டாட் எல்லாமே பிடிச்சிட்டு தான் ஜாயின் பண்ணுவோம்ல, அப்போ வந்து அந்த இடம் வந்து அகலம் வந்து கம்மியாக தான் வரும், அதனால் அது நமக்கு வேஸ்ட்டு தான். ரொம்ப இருந்து நம்ம தைச்சி டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு 1 இன்ச்சு வெட்டி கழிச்சிடலாம். அதுக்கப்புறமா முன்பக்கத்தில் நெக்கை மட்டும் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆம்கோல் ரவுண்டில் 4 பீஸையும் சேர்த்து கட் பண்ணிவிட்டு மேலே இருக்க 2 பீஸ் மட்டும் எடுத்து அந்த 1/2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதையும் நான் வந்து கட் பண்ணி விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த கழுத்தில் கட் பண்ணி எடுக்கும் பாருங்கள், அந்த பீஸ் வந்து ஒரே பீஸாக கிடச்சிச்சு அப்படின்னா நம்மளுக்கு இப்போ அந்த ஊக்குப்பட்டி வீப்பட்டியெல்லாம் தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் அதை வந்து ஷோல்டரை பிரிக்காமல் அப்படியே மடித்து விட்டுருக்கேன். பின்பக்கத்தையும் அளந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அதை எடுத்துடலாம், ஒரே பீஸாக வந்துடும். இந்த மாதிரி ஷோல்டர்லேருந்து நெக்கோட உயரத்தை வந்து அளந்து பார்க்கலாம். 9 இன்ச்சு இருக்குது. இந்த 9 இன்ச்சு கூடால ஒரு 1/4 இன்ச்சு சேர்த்து 9.25 இன்ச்சியாக நான் வந்து மார்க் பண்ணிவிட போகிறேன். எப்போவுமே நெக் எந்த அளவுக்கு இருக்கோ அதுலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்துட்டு நம்ம வந்து மார்க் பண்ணி கட் பண்ணோம் அப்படின்னா நெக்கு வந்து எங்கேயுமே மாறாது, கரெக்டான அளவில் வந்துடும். இந்த இடத்துல நான் 2.5 இன்ச்சு அகலம் தான் வச்சு மார்க் பண்ணியிருக்கேன். பாக்ஸ் வரைஞ்சிட்டு இப்போ நெக்குக்கு ரவுண்டு தான் நான் வந்து அப்படியே மார்க் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்துட போகிறேன். அந்த நெக் கட் பண்ணி எடுத்த பீஸ் பாருங்கள், ஷோல்டரை நம்ம முதலே பிரிச்சுருந்தோம் அப்படின்னா அந்த பீஸ் வந்து 2 துண்டாக இருக்கும், இது வந்து நமக்கு வேஸ்ட் ஆகிரும். இப்போ இந்த மாதிரி 2 சேர்த்து கட் பண்ணனால நீளமான பீஸ் வருமா, அது வந்து ஊக்குப்பட்டி வீப்பட்டி தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், அதனால தான் நான் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா ஷோல்டரை வந்து பிரித்து விட்டுட்டேன். இப்போ ஷோல்டரில் நமக்கு மேலே ஜாயின் பண்ணுறதுக்கு 1/2 இன்ச்சு, முதுகு பக்கத்தில் மடித்து தைக்கிறதுக்காக ஒரு 1.5 இன்ச்சு, அதை வந்து கீழே 1.5 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன். மொத்தமாக 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விடுவோம் பாருங்க, அந்த 2 இன்ச்சு இந்த அளவுகளுக்கு தான். இதையும் வந்து உங்களுக்கு தெரியலை அப்படின்னா கவனிச்சுக்கோங்க. மேலே ஷோல்டருக்கு பிடிச்சி தைக்க 1/2 இன்ச்சு, அதுக்கப்புறமா இடுப்பு பக்கத்தில் மடித்து தைக்க 1.5 இன்ச்சு. இடுப்போட சுற்றளவு நான் சொல்லவே இல்லைல்ல, நிறைய ப்ளவுஸில் சொல்லியிருக்கவே மாட்டேன். நான் இப்போ இதில் எப்படி அளக்குறேன் அப்படின்ட்டு பாருங்கள். ஏன்னா இது நம்மளுக்கு வந்து கட் பண்ணும்போது இந்த அளவுக்கு தேவையே படாது, ப்ளவுஸ் வந்து தைக்கும் போது தான் தேவைப்படும். இது வந்து 32.5 இன்ச்சு இருக்குது இடுப்பு சுற்றளவு. மார்போட சுற்றளவுலேருந்து இடுப்பு சுற்றளவு ரொம்ப கம்மி தான். ஒரு சில பேருக்கு 6 இன்ச்சு 7 இன்ச்சு வரைக்குமே ஒடுங்கி வரும், ஒரு சில பேருக்கு 4 இன்ச்சு ஒடுங்கி வரும். இது வந்து கொஞ்சம் நல்லா ஒடுங்கி தான் வந்திருக்கு, 32.5 இன்ச்சு வந்திருக்கு. அது நான் வந்து அதிகமாக அளக்க மாட்டேன், இருந்தாலும் உங்களுக்கு வந்து அளந்து காமிக்கிறேன். நம்ம வந்து டாட் எல்லாமே பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா ப்ளவுஸ் வந்து ஜாயின் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஓரளவுக்கு மேட்ச் ஆகி வந்துடும். முன்பக்கம் பின்பக்கம் தனியாக போட்டு வெட்டணும் அப்படிங்கிற எந்த அவசியமுமே இருக்காது. ரொம்ப ஈஸியான ப்ளவுஸ் கட்டிங் மெத்தட் அப்படின்னாலே இந்த மெத்தட் தான். நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணது இல்லை அப்படின்னா ஒரு டைம் கட் பண்ணி பாருங்கள். இல்லை நான் ஏற்கனவே கட் பண்ணுறது எனக்கு சரியாக தான் இருக்குது அப்படின்னா போட்டு குழப்பாதீங்க, உங்கள் விருப்பத்துக்கு உங்கள் ஸ்டைலே கட் பண்ணிவிடுங்க. இப்போ டாட் எல்லாம் நம்ம வந்து வரைஞ்சிட்ருக்கோம் இல்லையா, அந்த இடத்துலலாம் கட் கொடுத்து எடுத்து வச்சுருக்கேன். டாட்டோட உயரத்தில் நம்ம வந்து பாயிண்ட் ஊசி வச்சு மார்க் பண்ணி நல்லா குத்தி விட்டுட்டோம் அப்படின்னா தைக்கும்போது ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த கட் பண்ணி வச்சுருந்த இந்த கிளாத்தெல்லாம் இருக்குது பாருங்கள், இதெல்லாம் நமக்கு தைக்கும்போது தேவைப்படும், அதனால் பத்திரமா எடுத்து வச்சிடலாம். இதோட ஸ்டிச்சிங் வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள், நான் வந்து அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஒரு பக்கம் விளிம்பு பகுதி வந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம் பாருங்க, அதை நீளமாக மடிச்சிருக்கேன் 2 மடிப்பாக. மறுபடியும் அந்த இன்னொரு மடிப்பாக மடித்தோம் அப்படின்னா 4 மடிப்பாக வந்துடும். இதை வந்து 2 கைக்கு கட் பண்ண சரியாக இருக்கும். விளிம்பு பீஸை தான் பார்த்து நான் வந்து கீழே வச்சுருக்கேன். அந்த விளிம்பு பகுதி வர்ற இடத்துல நம்மளுக்கு வந்து இப்போ அடித்து தையல் போட்டு திருப்புறதா இருந்தால் 1/2 இன்ச்சு, அப்படி இல்லை ஹெம்மிங் பண்ணுற அளவு இருந்தால் ஒரு 3/4 இன்ச்சு 1 இன்ச்சு வரைக்கும் வைக்கலாம். நான் வந்து 3/4 இன்ச்சு தான் வச்சுருக்கேன். 3/4 இன்ச்சை வந்து மார்க் பண்ணிவிட்டு டேப் வச்சு நேராக கோடு வந்து போட்டுக்கிட போகிறேன். நம்மகிட்ட வந்து அளவு ப்ளவுஸ் இருக்கிறதுனால சரியான அளவில் தான் கை இருக்குது. ஏதாவது அளவு மாற்ற சொன்னாங்க அப்படின்னா கொஞ்சம் கவனிக்கலாம். இதே அளவு தான் அப்படிங்கிறதுனால நான் வந்து கையை வச்சு அப்படியே கட் பண்ண போகிறேன். ரொம்ப ஈஸியான கை கட்டிங் மெத்தட் தான் இது. வலது பக்கம் கை தான் எடுத்திருக்கேன். இடது பக்கத்தை விட வலது பக்கம் எடுத்தோன்னா ரொம்ப சரியாக இருக்கும். இப்போ அந்த மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த கோட்டுக்கு மேலே கரெக்டாக அந்த கையை வந்து எங்கேயுமே நெளிவில்லாமல் சுருக்கம் இல்லாமல் எடுத்து வச்சிடலாம். அந்த விளிம்பில் உயரம் அந்த கிளாத் எந்தளவு முடியுதோ அங்கே ஒரு மார்க் வந்து பண்ணிடுவோம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி உயரத்தையும் பிடிச்சிட்டு
தையல் வந்திருக்க இடத்துல ஒரு மார்க்கு, அதுக்கு மேலே கட்டிங்குக்காக ஒரு அரேஞ்சில் ஒரு மார்க் பண்ணிட போகிறேன். இங்கே அந்த ஆம்குள் ரவுண்டு வந்து ஜாயின் பண்ணியிருக்க இடம் முடிகிற இடம் இருக்குது பாருங்கள், அதுலேயும் தையலில் ஒரு மார்க் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா அதுக்கு மேலே அரேஞ்சில் ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் இந்த கிளாத் எப்படி லேசாக மடிச்சிட்டு நமக்கு அந்த உடம்புக்கு தையல் வந்திருக்கும் பாருங்க, அந்த இடத்துலையும் அதே மாதிரி தையலில் ஒரு மார்க்கு, அரேஞ்சில் ஒரு மார்க் போட்டுட்டு இந்த சென்டரில் வளைவு வரக்கூடிய இடம் இதை வந்து கவனிக்கணும். அந்த கிளாத்தை நல்லா விரித்து அந்த விரலால் பிடிச்சிட்டு விரல் எங்கே அழுத்தி வச்சுருக்கோமோ அந்த விரலை ஒட்டி நம்ம வந்து அடிப்பக்கத்தில் இந்த மாதிரி கிளாத்தை நவுட்டிட்டு மார்க் போட்டோம் அப்படின்னா வளைவு வந்து கரெக்டாக வந்துடும். இப்போ இந்த வளைவுகள் எல்லாத்தையுமே நம்ம இப்படி வந்து இணைச்சி விட்டுறலாம். மார்க் வந்து ரொம்ப தெளிவாக தெரியலன்னு நினைக்கிறேன். தெரியலை அப்படின்னா உங்களுக்கு புரியலைனாலும் கமெண்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக கையோட கட்டிங் மட்டும் தனியாக அப்லோட் பண்ணுறேன். அந்த மேலே வரைஞ்சிருக்கும் பாருங்க, அது வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு அரை இன்ச்சு மார்க் பண்ணோம் இல்லையா, அதில் தான் வரையணும். ஏன்னா நம்ம வந்து தையலுக்கு இருந்து ஒரு அரை இன்ச்சு விடுவோம், அந்த இடத்துல தான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். அதை தான் இப்போ நான் வந்து கட் பண்ணிக்கிட போகிறேன். நீங்கள் வந்து இப்போது சிங்கிள் ப்ளவுஸாக இருந்தாக்கி நான் இந்த டைம்லேயே வந்து கைக்குழி கட் பண்ணிடுவேன். ஆனால் இது லைனிங் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால தைக்கும் போது தான் கைக்குழி வந்து கட் பண்ணிவிடுவேன். உங்களுக்கு வரைஞ்சி காமிச்சிருக்கேன். இப்போ கட்டிங் எல்லாமே முடிஞ்சுது. லைனிங் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால நான் லைனிங்கில் கட் பண்ணிக்கிட போகிறேன். இதுலேயும் நம்ம வந்து ஒரு சில டிப்ஸ் வந்து வரும், கவனித்து பாருங்கள். துணி வந்து வேஸ்ட் ஆகாமல் ஈஸியாக கட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருப்பேன். விளிம்பு பகுதி இருக்கு இல்லையா, ஒரு பக்கத்தில் இருக்கிறது, அதை வந்து 4ஆக மடிச்சிருக்கேன். மடிச்சுட்டு நம்ம லைனிங்கை அப்படியே எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் மேலே எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கிற மாதிரியே விட்டு கட் பண்ணிவிடுவோம். அப்போ தான் நம்ம தச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா அதை ஜாயின் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா நிற்கிறதெல்லாம் அந்த பிசரெல்லாம் கட் பண்ணி விட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒட்டா பிடிச்சி கட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஜாயின் பண்ணும்போது கொஞ்சம் முன்ன பின்ன வரும். மறுபடியும் இந்த ஒரு விளிம்பு பகுதி இருக்கு இல்லையா, அதையும் அப்படியே வந்து நீல வாக்கில் வந்து மடித்து விட்டுருக்கேன். நம்ம வந்து முதல்ல அடிப்பகுதியில் வந்து முதுகு பீஸை எடுத்து வைக்கலாம். இந்த மடிப்பு பகுதி இருக்குது பாருங்கள், அந்த மடிப்பு பகுதி பின்கழுத்தோடு அந்த மடிப்பு பகுதியில் தான் கரெக்டாக வரணும். ஓப்பன் பகுதியில் வச்சிடாதீங்க. ஏன்னா இது நான் சின்ன பிள்ளையா இருக்கச்சில எங்கள் அக்கா வந்து துணி தைக்கும்போது இந்த ஒரு மிஸ்டேக் வந்து பண்ணியிருந்தேன். அதனால நான் எப்போவுமே இது வந்து ரொம்ப கவனிப்பேன். அதுக்கப்புறம் அந்த முன் பீஸ் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி தான் விட்டு தைக்க போகிறோம். அதனால நமக்கு எங்கே வேணாலும் வச்சிடலாம், பிரச்சனை கிடையாது. இப்படி நமக்கு பின்பக்கத்தோட ஆம்குள் பகுதி வேஸ்ட் ஆகாமல் இந்த ஷோல்டரை இப்படி வச்சிட்டோம் அப்படின்னா கிளாத் வந்து கிட்டத்தட்ட ஒரு பட்டி அளவுக்கு நம்மளுக்கு வந்து அதிகமாக வரும். அப்போ கொஞ்சம் கிளாத் அதிகமாக வந்தாலும் நமக்கு ஒரு தேவைக்கு யூஸ் ஆகிடும் இல்லையா, அதனால அப்படி வச்சு கட் பண்ணிட்டோம் அப்படின்னா கிளாத்தையும் ரொம்ப சிக்கனமாக நம்ம கட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ வந்து பின்கழுத்தை கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா முன்பக்கத்தையும் வந்து கட் பண்ணிடலாம். கழுத்து பகுதியில் நான் கட் பண்ணும்போது நீங்கள் கவனிச்சிருக்கேன்னா தெரியும், நான் லைனிங்கை விட்டு கொஞ்சம் கிளாத்து எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி விட்டு தான் நான் கட் பண்ணியிருப்பேன் எல்லா இடங்கள்லையுமே. நம்ம ஜாயின் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா லைனிங்கோட அளவுக்கு வந்து இதை கட் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். முன்பக்கம் வந்து அந்த ஓப்பன் பகுதியை லைனிங்கில் பிரித்து விட்டுக்கிட போகிறேன். இப்போ கை கட் பண்ணியாச்சு, முன்பக்கம் பின்பக்கம் எல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ கொஞ்சம் கிளாத் வந்து எக்ஸ்ட்ரா இருக்குது பாருங்கள் நல்ல பீஸில், இது வந்து நமக்கு பட்டிக்கு தேவைக்கு எடுத்துக்கிடலாம். அதையே நம்ம வேஸ்ட் ஆக்காமல் இந்த மாதிரி நீளமாக இருக்கக்கூடிய பீஸை 2ஆக மடிச்சுட்டு 2 பட்டிக்கு வர்ற மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துகிட போகிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கிளாத் அதிகமாக எங்கேயாவது இருந்தாலும் அதை நம்ம பட்டி தைக்கும் போது நம்ம யூஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து கிளாத் ரொம்ப கழிஞ்சிருக்கவே செய்யாது, நீங்கள் கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா தெரியும். இந்த ப்ளவுஸ் கட்டிங் பார்த்தீங்கன்னா 10 நிமிஷத்தில் சூப்பராக கட் பண்ணிடலாம். நான் வந்து வீடியோ எடுத்துருக்கிறதுனால தான் கொஞ்சம் உங்களுக்கு பொறுமையாக தெரிகிற மாதிரி எடுத்துருக்கனால கொஞ்சம் டைம் ஆகிருக்கு. அதுவும் லைனிங் ப்ளவுஸ் அப்படிங்கிறதுனால ரொம்ப ஈஸியான மெத்தடு. இதோட ஸ்டிச்சிங் வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். இதே மாதிரி நீங்கள் ப்ளவுஸ் கட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் கமெண்டில் சொல்லுங்கள், நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வந்து 4 மடிப்பில் இதே மாதிரி தான் கட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வருஷ கணக்கில் இப்படி தான் கட் பண்ணுறோம், எந்த கம்ப்ளைண்ட்டுமே கிடையாது, ரொம்ப நீட்டாக வரும். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ஆன் பண்ணிடுங்க. மறுபடியும் நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இது வரைக்கும் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. வணக்கம்.